தி ஃபேமிலி மேன் சீசன் 3 வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் 2 சீசனில் நடித்த முக்கிய கதை மாந்தர்கள்லாம் இந்த சீசன்லையும் நடிச்சிருக்காங்க. அதே ராஜ் மற்றும் DK சகோதரர்கள்லாம் இந்த சீசனையும் இயக்கியிருக்காங்க. இதுக்கான ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் சுமத்குமார் தான் எழுதியிருக்காரு. இந்த சீசனோட முதல் எபிசோடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டாப் நாச்சிங்காக இருக்குது. குறிப்பாக முதல் 2 நிமிஷம் வரக்கூடிய சிங்கிள் ஷாட் சீனு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே கதை உள்ள முற்றிலும் நுழைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்படியே போக போக அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து எபிசோட்ஸ்லையுமே அந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. குறிப்பாக எபிசோட் 4 மற்றும் 6 வந்து ரொம்ப டாப் நாச்சிங்காக இருக்குது ரைட்டிங்கில். எபிசோட் 4ல் ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட்டுமே கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா ஃபேமிலி மேன் சீசன் 1 மற்றும் 2 பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யம் இந்த ஒரு சீசனை பார்க்கும்போதும் இருக்கும். ஸோ ராஜ் அண்ட் DK பிரதர்ஸ் வந்து தன்னோட வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சுட்டாங்க. அண்ட் ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் 2 சீசனில் யார் யார் நடிச்சாங்களோ அவங்களே தான் வந்து இந்த சீசன்லேயும் நடிச்சிருக்காங்க. ஸோ நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். குறிப்பாக திவாரி மற்றும் JK இவங்க 2 பேர் இடையிலான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஜாலியாக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிற வார்த்தைகள், இது எல்லாமே வந்து நம்மளால் வந்து ரசிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சீசனில் இருக்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ரைட்டிங் தாங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் ஸ்டோரி என்னதான் இதாக இருந்தாலுமே அதில் வரக்கூடிய ஒரு டைலாக்குமே சூப்பராக இருக்குது. குறிப்பாக இங்கிலீஷில் அவங்க பேசக்கூடிய ஒரு டைலாக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற ஃபீல் வந்து கண்டிப்பாக தரும். அண்ட் இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற லொக்கேஷன்ஸ் ஒன்றும் அருமையாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் விஷுவல்ஸும் நல்லா பக்காவாக இருக்குது. அண்டு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீரீஸுக்கு நல்லா பக்காவாக கைக்கூடி வந்திருக்குன்னே சொல்லாங்க. ஒரு விறுவிறுப்பான சீன்லையும் அமைஞ்சிருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்றும் இந்த ஒரு சீரீஸை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பாக மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அண்ட் இந்த சீரீஸில் எனக்கு பர்சனலாக மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல போனால் என்னன்னா, இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் வந்து ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. என்னன்னா, ஒரு முக்கியமான நடிகர் ஒருத்தருடைய கேமியோ ஒன்று இருக்கு. ஸோ அவருக்கு வந்து டப்பிங் பண்ணும்போது அவருடைய உண்மையான வாய்ஸே கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் வந்து போகும். ஸ்டில் இது வந்து ஓவரால் சூப்பரான வெப் சீரிஸுங்க. நீங்கள் வந்து ஒரு வெப் சீரிஸ் லவர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எபிசோடுமே விறுவிறுப்பாக போவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பாக எபிசோட் 4 மற்றும் 6 விறுவிறுப்பை ரொம்பவும் கூட்டிக்கிட்டே போகுங்க. ஸோ கண்டிப்பாக வெப் சீரிஸ் லவர் அப்படின்னா இந்த வெப் சீரிஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாஸ்டர் பீஸ் வெப் சீரிஸாக இந்த ஒரு வெப் சீரிஸ் அமையும்.